ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மொபைல் பேசிக்கிட்டே கார் ஓட்டிட்டு போனதா டிடி வாசனை மதுரை போலீஸார் கைது பண்ணியிருந்த நிலையில் டிடி வாசனுடைய காதலி சாலின் ஜோயா அவருக்கு தைரியம் சொல்லி மோட்டிவேட் பண்ணி ஆதரவு கொடுத்துருக்காங்க. கடந்த 15ஆம் தேதி சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு காரில் போயிருக்காரு டிடி வாசன். மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதிக்கு போனப்ப செல்போன் பேசிக்கிட்டே கார் ஓட்டியிருக்காரு. அதை வீடியோவும் தன்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு. இது பற்றி மதுரை மாநகர சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலர் மணிபாரதி அப்படிங்கிறவர் கொடுத்த புகாரின் கீழே அண்ணா நகர் காவல் நிலையத்தில் டிடி வாசன் மேலே 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது பண்ணியிருந்தாங்க. என்ன பார்த்து தான் மக்கள் கெட்டு போறாங்கன்னா, வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க, இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட். டிடி வாசன் பண்ணது தப்பு தான், அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைச்சுதான் ஆகணும். ஆனால் இதுக்கு முன்னாடி பல யூடியூபர்களும் பிரபலங்களும் இதே போல் பண்ணப்ப போக்குவரத்து விதிகளை மீறினப்ப ஏன் அரசாங்கம் கைது பண்ணலை அப்படின்னு சோசியல் மீடியாவில் கடுமையான கண்டனங்கள் வந்துட்டுருக்கு. இதை தொடர்ந்து டிடி வாசனுடைய காதலி சாலின் ஜோயா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தைரியமாக இரு அன்பே, நான் எப்பயும் உனக்கு ஆதரவாக தான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பர்சன் நீங்கள் தான். உங்களுக்கு இப்போ என்னெல்லாம் அநீதி நடந்துட்டு இருக்கோ, நீங்கள் என்னவெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கானது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சாலின் ஜோயா சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் மதுரை நீதிமன்றத்தில் டிடி வாசன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு. அப்போது டிடி வாசனுடைய தரப்பு வழக்கறிஞர் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கிலிருந்து டிடி வாசனுக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் காரணமாக ஜாமீன் தரணும் அப்படின்னு வேண்டுகோளும் விடுத்திருக்காரு. அதே நேரம் போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவரை நீதிமன்ற காவலில் எடுக்கணும். யூடியூப் சேனல் நடத்துகிற இவர் அதை பிரபலப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்காரு. இவரை நீதிமன்ற காவலில் எடுக்கணும் அப்படின்னு அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டிருக்காரு. இதுக்கு டிடிஎஃப் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய நடிகர்கள் சிகரெட் குடிக்கிற மாதிரி சினிமா படங்கள் வெளியாகிறதால இளைஞர்கள் கெட்டு போகிறாங்களா அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த 2 ஆர்குமெண்ட்டும் நீதிபதி கேட்டதுக்கு அப்புறமா இனிமே இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி பத்திரம் தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவிட்டு டிடி வாசனுக்கு ஜாமீனும் கொடுத்துருக்காங்க.